Hare Krishna Bhagavad Gita 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபா அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் ஆரியர் அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜாய். கூட சொல்லுங்க. அஸ்ரத்ததானா நம்பிக்கை அற்ற, புருஷா நபர்கள், தர்மஸ்ய தர்மத்தை நோக்கி, அஷ்ய இந்த, பரந்தப எதிரிகளை கொல்பவனே, அப்ராப்ய அடையாமல், மாம் என்னை, நிவர்த்தந்தே திரும்பி வருகின்றனர், மிருத்யு மரணம், சம்சார ஜட வாழ்க்கை, வர்த்மனி பாதையில். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கை அற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். பொருளுரை. நம்பிக்கை அற்றவன் பக்தி தொண்டினை அடைய முடியாது. இதுவே இப்பதத்தின் பொருள். பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகின்றது. துரதிர்ஷ்டசாலி மக்கள் மிகச்சிறந்த நபர்களிடமிருந்து வேத இலக்கியங்களின் எல்லா அத்தாட்சிகளையும் கேட்ட பின்னும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. தயக்கமுடைய அவர்கள் பக்தி தொண்டில் நிலைத்து நிற்க முடியாது. இவ்வாறாக நம்பிக்கை என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு மிக முக்கிய தேவையாகும். பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதாலேயே எல்லா பக்குவங்களையும் அடைய முடியும் என்னும் பூரண மன உறுதியே நம்பிக்கை என்று சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான நம்பிக்கையாகும். ஸ்ரீமத் பாகவதம் பதம் 4.3.14 கூறப்பட்டுள்ளதைப் போல, யதா தரோர் மூல நிசேஷனேன திருப்தியந்தி தத் ஸ்கந்த புஜோபசாகா பிராணோ பகாரச்ச யதே இந்திரியானாம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜ்யா. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதன் மூலம் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன. வயிற்றுக்கு உணவூட்டுவதன் மூலம் உடலின் எல்லா புலன்களும் திருப்தி அடைகின்றன. அதுபோல பரமபுருஷரின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் எல்லா தேவர்களும் எல்லா உயிரினங்களும் தாமாகவே திருப்தி அடைகின்றன. எனவே பகவத்கீதையை படித்த பின் இதர ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பரமபுருஷரும் புருஷோத்தமருமான கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்னும் முடிவிற்கு வர வேண்டும். வாழ்வின் இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை எனப்படும்.
அந்த நம்பிக்கையை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தியாகும். 3 விதமான கிருஷ்ண பக்தர்கள் உள்ளனர். நம்பிக்கை அற்றவர்கள் 3வது பிரிவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் வெளிப்புறமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தாலும் உன்னதமான பக்குவ நிலையை அவர்களால் அடைய முடியாது. சில காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் தவறிவிடுவர். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள போதிலும் முழு நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது அவர்களுக்கு மிகவும் கடினம். எங்களது ஆன்மீக பொதுநலச் செயல்களின் போது இதில் எமக்கு சுய அனுபவம் உள்ளது. கிருஷ்ண உணர்விற்கு வரும் சிலர் ஏதாவது உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றனர். தங்களது பொருளாதாரம் சற்று வளம் பெற்றவுடன் பக்தியை விட்டுவிட்டு தங்களது பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றனர். நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியும். நம்பிக்கையின் வளர்ச்சியை பொறுத்தவரையில் பக்தி தொண்டின் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கையை அடைகிறான். அவன் முதல்நிலை பக்தன் என்று அழைக்கப்படுகிறான். 2ஆம் வகுப்பினர் பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேராவிட்டாலும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண பக்தியே சிறந்தது என்னும் கருத்தில் இயற்கையாகவே உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுவர். இவர்கள் 3ஆம் வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள். 3ஆம் வகுப்பினரிடம் சாஸ்திரங்களின் பக்குவ ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை. ஆனால் பக்தர்களின் சங்கத்தினாலும் எளிமையான மனதினாலும் பக்தி தொண்டினை பின்பற்ற முயற்சி செய்கின்றனர். கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் 2ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதில்லை. முதல் நிலை கிருஷ்ண பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. முதல் நிலையில் உள்ளவன் முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இலக்கை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தியின் 3ஆம் நிலையில் இருப்பவனை பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு மிகவும் நல்லது என்னும் நம்பிக்கை அவனிடம் உள்ள போதிலும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களின் மூலம் பெறப்படும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. கிருஷ்ண உணர்வின் 3ஆம் நிலையில் உள்ள இவர்கள் சில சமயங்களில் கர்மயோகத்திலும் ஞான யோகத்திலும் நாட்டம் கொண்டிருப்பர். சில சமயங்களில் சஞ்சலமாக இருப்பர். ஆனால் கர்மயோகம், ஞான யோகம் இவற்றின் பாதிப்பு நீக்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உணர்வின் 2ஆம் நிலையையும் முதல் நிலையையும் அடைகின்றனர். கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையும் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முதல் தர பற்றுதல், 2ஆம் தர பற்றுதல், 3ஆம் தர பற்றுதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் காண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணரை பற்றியும் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றியும் கேட்டறிந்த பின்னும் நம்பிக்கையின்றி இதனை வெற்று புகழ்ச்சியாக எண்ணுபவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பது போல காணப்பட்டாலும் இப்பாதையினை மிகவும் கடினமாக உணர்கின்றனர். அத்தகையோருக்கு பக்குவம் அடைவதில் சிறு எதிர்பார்ப்பே உள்ளது. இவ்வாறாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் நம்பிக்கை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते. तप्त कंचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे.
ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரும் இந்த சண்டே வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்லோகா, இந்த அத்தியாயம் பேர் வந்து மிக ரகசியமான அறிவு. இந்த அத்தியாயம் பேர் உண்மையிலே இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய பெரிய ரகசியங்கள். பொதுவாக நமக்கு ரகசியம்னாலே பிடிக்கும். ஏதாவது ரகசியம்னா உடனே நம்ம காது அங்கே போயிடும், என்னமோ சொல்ல வராங்க. உண்மையிலே இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு வர ஸ்லோகத்தில் இதில் ஒரு முக்கியமான வார்த்தை, முதல் வார்த்தை அஸ்ரத்தா. தமிழில் வந்து நம்பிக்கை இல்லை. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். அஸ்ரத்தானா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலி இது ஒரு வெளிநாட்டில் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. என்ன ரிசர்ச்னா, நாம் இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் எல்லாம் இருக்குது. மேபி அது இந்தியாவில் ஒன்றும் இருக்காது, வெளிநாட்டில் அது பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அதெல்லாம் நம்ம வேதத்தில் எப்போவோ சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் வெளிநாட்டில் இப்போல்லாம் பண்ணுறாங்க. எப்படி இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரியாக தான் புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது ரிசர்ச் இன்றைக்கெல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்க்குறதெல்லாம் உண்மைதானா, நம்ம கேட்குறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் நல்லா பார்த்தோம்னா, நாம் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கிறது எல்லாமே உண்மை சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் ஒரு 99% என்னமோ பொய்யாக தான் இருக்குது. இது உண்மை. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது, அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது. அதுதான் இதெல்லாம் ரகசியம், அவ்வளோ கஷ்டம் அது. இது கிருஷ்ணா பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் பேசிட்டார். 2வது அத்தியாயத்தில் வருது. அது என்னங்க பொய்ன்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த உலகம் நம்ம புரிஞ்சுக்கிறதே ஐம்புலன்கள் மூலமாக தான் புரிஞ்சுக்குவோம். கண்ணு வழியாகவும் புரிஞ்சுக்கிறோம், காது வழியாக புரிஞ்சுக்கிறோம், மூக்கு வழியாக புரிஞ்சுக்கிறோம், தோல் வழியாக புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. அறிவு அப்படி தான் வருது. ஆனால் மறுபடியும் ஆராய்ச்சியில் சில பேர் சொல்லுவாங்க, கண்ணால் பார்க்குறதும் பொய்யும்பாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்டைம் தமிழில் கூட சொல்லுவாங்க, கண்ணால் பார்க்குறதும் பொய்யும்பாங்க. இங்கிலீஷில் ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்ஸில் சொல்லுவாங்க ஆப்டிக்கல் இல்லூஷன். நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது பொய்யும்பாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. உதாரணத்துக்கு சம்டைம்ஸ் நம்ம நல்ல வெய்ய காலத்தில் ஒரு நேர் ரோட்டில் போகும்போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். காரில் போகும்போது உண்மையிலே தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அங்கே போக பார்த்தா தண்ணி இருக்காது. தண்ணி இருக்காது, ஆனால் தண்ணி இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அப்படின்னா என் கண்ணுக்கு தெரிகிறது பொய்யெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மை, பொய் இல்லை. இது சாஸ்திரத்துல எப்போ பேசப்பட்டிருக்கு, இப்போ இவங்கெல்லாம் பேசுறாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த காமாலை, நல்ல காமாலையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து கல்கண்டு சாப்பிட்டா கூட கசக்கும். அவங்க கல்கண்டு சாப்பிட்டா கசகுன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு கசப்பு தான் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் நாம் எல்லாம் சொல்லுவோம், இல்லை கல்கண்டு கசக்காது, இனிக்கும் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பேஷண்ட் வந்து உண்மையிலே கசப்பு ஃபீல் பண்ணுவான், இல்லைங்க எனக்கு கசப்பு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த என்ன விஷயம்னா, அவன் கசப்பு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் அது ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது தப்பான எக்ஸ்பீரியன்ஸ், அது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கசப்பு ஃபீல் பண்ணாலும் அது தப்பு தான். காய்ச்சல் வரும்போது பாருங்க, நம்ம எது சாப்பிட்டாலும் கசக்கும். அது உண்மையிலே கசப்புன்னா இல்லை,
ஆனால் எனக்கு கசக்குது. அப்போது ஒரு பொய்யான அனுபவம் தான் அது, அது உண்மையான அனுபவம் கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பொய்யான அனுபவங்கள் நமக்கு நிறையா இருக்கு. ஒரு முதல் பொய்யான அனுபவம், நான் இந்த உடல், நாம் உடல் நினைக்கிறோம், அது கிடையாது. இதெல்லாம் பொய்யான அனுபவங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரகசியங்கள். இதெல்லாம் சும்மாலாம் சட்டெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்ற இதெல்லாம் ரகசியம் அர்ஜுனாங்கிறார். அப்போ உண்மையிலே பொய் பொய் மாதிரி தெரியணும், உண்மை உண்மை மாதிரி தெரியணும்னா அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் இதெல்லாம் புரியும், இல்லை புரியாது. உண்மை பொய் மாதிரி இருக்கும், பொய் உண்மை மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அறிவு இல்லைன்னா. அப்போ அறிவு ரொம்ப முக்கியம். அதனால இந்த அத்தியாயம் பேரே மிக ரகசியமான அறிவுங்கிறாங்க. இந்த அறிவு ரகசியமானது. ஸோ ஸ்ரத்தான ஃபெய்த், நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, நோ டவுட். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, தமிழில் தெரியாது. இங்கிலீஷில் ரீசனபிள் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா தமிழில் தெரியல. அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் டெய்லி பஸ் ஏறுறோம். பஸ் ஏறோம்னா ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவன் கரெக்டாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல சேர்த்திடுவாங்கிறது மூட நம்பிக்கை இல்லை. அது பேர் ரீசனபிள் ஃபெய்த்தும்பாங்க இங்கிலீஷில். யாராவது வந்து நீ எப்படி நம்புற, அவன் எங்கேயாவது போய் விட்டுட்டான் என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சி யாரும் பஸ் ஏற மாட்டாங்க. பொதுவாக பஸ் ஏறோம்னா கரெக்டாக எடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது எங்கே ஆக்சிடென்ட் எப்பாவது நடக்கும், பட் பொதுவாக அந்த பஸ் ஏறினோம்னா கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்களா, அது பேர் ரீசனபிள் ஃபெய்த். அது மூட நம்பிக்கை இல்லை, அதில் சயின்ஸ் இருக்குது. அந்த நம்பிக்கையில் ஒரு விஞ்ஞானம் இருக்குது. மூட நம்பிக்கைங்கிறது வேற, அதை பற்றி இப்போ நான் பேசலை. ஆனால் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கை நிறையா இருக்குது, இல்லைன்னு கிடையாது, நிறையா இருக்குது. வேதம் கூட அது ஒத்துக்காது. ஈவன் ஸ்ரீல பிரபுபாத், எங்களோட ஆச்சாரியர், அவரே சொல்லுவார், பகவத்கீதை முழுக்க முழுக்க உண்மைதான், சந்தேகம் இல்லை, ஆனால் சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்பாரு. இது சரியாக புரிஞ்சுக்கோ, மூடத்தனமாக புரிஞ்சுக்காதன்பாரு. சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்பாரு. இது உண்மை, இது நோ டவுட் அபவுட் இட். ஆனால் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சரியாக புரிஞ்சுக்கலினா இந்த உண்மைக்கும் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அந்த வாய்ப்பு இருக்கு, விட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். இது சரியான விஷயம்தான், இருந்தாலும் விட்டுருவாங்க, எனக்கு புரியல. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கடவுள் இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவன் ஏன் அப்படி பேசுகிறான் நீங்கள் போய் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அது சரியாக அவன் நம்பலை, கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல தெரியாது, பைத்தியக்காரத்தனமாக பதிலெலாம் கொடுப்பாங்க. ஸோ கடவுள் இருக்கிறது உண்மை, அது நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நம்பிக்கையும் கரெக்டாக இருக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும். எதுவுமே மூடத்தனமாக புரிஞ்சுக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஸோ இப்போ இந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பக்தரோட கருணையினால தான் நம்பிக்கையே வரும். அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கையெல்லாம் வராது. பொதுவாக நம்ம நாடு வந்து பாரத பூமி. இந்த பாரத பூமியில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சுவாங்க. ஏன்னா இந்த சாஸ்திரத்தை குயிக்காக நம்புவாங்க. அந்த வாய்ப்பு இங்கே ஜாஸ்தி, மற்ற இடத்துல அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. இது வந்து பகவானோட அனுகிரகம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பகவத்கீதை ஒரு நம்பிக்கை இருக்குனாலே அதே நல்ல விஷயம்தான், அதே நல்ல விஷயம். அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வராது, நிறைய பேருக்கு வராது. இந்த உலகத்தில் எதேதோ நம்புவாங்க, ஆனால் பகவத்கீதை மேலே நம்பிக்கை மட்டும் சீக்கிரம் வராது. அது பகவான் அனுகிரகம் வேணும், பக்தரோட அனுகிரகம் வேணும். ரொம்ப முக்கியம், நம்மளோட முயற்சியும் ஒன்று இருக்குது, அதுவும் இருக்கு. அது தந்தாப்பில் தான் நம்பிக்கை வரும். ஸோ இங்கே கிருஷ்ணரே சொல்றார் இந்த ஸ்லோகத்தில், தர்மஸ்யாஸ்ய பரந்தபா. இந்த தர்மம், கிருஷ்ணர் சொல்லக்கூடிய தர்மம், இந்த பக்தி யோகம், இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார். மிருத்யு சம்சார வர்த்மனி.
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மிருத்யுனா மரணம். கிருஷ்ணர் சொல்றார், இந்த இந்த தர்மத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா திருப்பி இந்த உலகத்துக்கு வந்தே ஆகணும் அர்ஜுனா. இங்க மறுபடியும் ஜன்மம் எடுக்கணும், மறுபடியும் சாகணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் சாகணும் கிருஷ்ணர் சொல்றார். அப்ப சில பேர் நினைக்கலாம், இப்ப என்ன இருந்தா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க வைங்க, அது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், இது 9வது அத்தியாயம், இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல சொல்றார், இங்க கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். துக்காலயம்ங்கிறார் கிருஷ்ணா. பகவான் சொல்றார், இந்த உலகத்துல டிசைன் அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், இங்க மறுபடியும் வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். ஓகே, யாருக்குமே இஷ்டம் கிடையாது, இங்க மேலும் மேலும் கஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். சொல்ல போன இந்த உலகத்தை எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனா கஷ்டப்படுறவங்க கூட தெரியாது, கஷ்டப்படுறவங்க கூட தெரியாது, ஆனா எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா கஷ்டப்படுறவங்க கூட எனக்கு தெரியல அப்படின்னா அந்த அளவு எங்க அறிவு மலிகி போச்சுன்னு அர்த்தம். அறிவு ரொம்ப மலிகி போயிடுச்சு. அவன் கஷ்டப்படுறவங்க கூட பெருசா எடுத்துக்க மாட்டான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், என்னன்னா ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க பையன் வந்து காலையில ஒரு 6-7 மணிக்கு கிளம்புனா நைட்டு 10 மணிக்கு தான் வருவான். நைட்டு 10 மணிக்கு வந்தோடனே அந்த அம்மா ஒரு இட்லி எல்லாம் வைக்குது. 3 இட்லியோ 2 இட்லியோ 3 இட்லி தான் சாப்பிட்டான், அவ்வளோதான். அந்த அம்மா கேட்டுச்சா, இந்த 3 இட்லி சாப்பிட்றதா நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணுற அப்படின்னு கேட்டாங்களாம். வெறும் 3 இட்லி சாப்பிட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுறியா? அதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 3 இட்லி சாப்பிட்ற இவ்வளோ கஷ்டப்படுற? அது நல்ல சரியான கேள்வி. வெறும் 3 இட்லி சாப்பிட்ற இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தா இது உண்மை. இந்த உலகத்துல மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுவான், சாப்பிட பார்த்தா ஒரு 2 இட்லி தான் சாப்பிடுவான். இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கணும், அது வேதம் சொல்லுது, யோசிக்கணுங்கிறாங்க. சும்மா துளுண்டு வயிறு இது ஃபில் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா நான் வாழ்க்கையில? யாராட்டையோ திட்டு வாங்குவேன், ஏமாத்துவோம், தேவையில்லா ரிஸ்க் எல்லாம் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்பாங்க. இதெல்லாம் உண்மை. வாழ்க்கையில் ரிஸ்க் எல்லாம் எடுப்பாங்க, நிறைய பணம் லூஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் இழப்பாங்க, அவமானமெல்லாம் வரும். இந்த ஒரு ஜான் வயிற்று இது ஃபில் பண்றதுக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணணுமா? பைத்தியக்காரத்தனம் தான் அது, இது பைத்தியக்காரத்தனம். மிருகமெல்லாம் பாருங்க, எந்த காலேஜுக்கு போகாது, எந்த ஆஃபீஸுக்கும் போகாது, எதுவும் போகாது, அதுவும் சாப்பிடுது, சாப்பிடுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எங்கே போய் எங்கே ஆஃபீஸுக்கா போகுது, இல்லை ஸ்கூலுக்கு போகுதா, எங்கேயும் போகல, அது நல்லா தான் சாப்பிடுது. அப்போ சாஸ்திரத்தில் கேள்வி கேட்குறாங்க, இதுக்கா இவ்வளோ ஒர்க் பண்ணுற, அப்போ நீ மனுஷனா மிருகமான்னு கேட்குறாங்க. ஸ்லோகமே அப்படித்தான் வருது. தர்மே நஹி பசுபிஹி சமானா அப்படின்னு ஸ்லோகம். இந்த தர்மம் தெரியலன்னா வெறும் பசு தான், வெறும் சாப்பிட்றதுக்கா இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஆனா பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 2 இட்லி சாப்பிட்டு ஏதோ ஒரு வீடு கட்டுவாங்க, கடைசியில் அது விட்டு போயிட்டு செத்து போயிடுவாங்க எல்லாம். கடைசியில் அதான் செத்து போயிடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்ப சாஸ்திரம் சொல்றது என்ன, நீ மிருகமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, எல்லாம் பொய் கிடையாது, எல்லாம் 100% உண்மை. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், இந்த தர்மத்தில் நம்பிக்கை இல்லைன்னா இங்க வந்து மறுபடியும் கஷ்டப்படுவ நீ. இது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பகவத்கீதையில் இருக்கு இந்த தர்மம் சொல்றா இல்லையா, அந்த தர்மம் புரிஞ்சுக்கணும், கடைபிடிச்சா மட்டும்தான் சாந்தி கிடைக்கும் கிருஷ்ணர் சொல்றார். நிறைய பேருக்கு சாந்தி இல்லை, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தர்மம் கடைபிடிக்கலின்னு அர்த்தம், சிம்பிள், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில சாந்தியே இல்லை, அமைதி இல்லைன்னா தர்மம் கடைபிடிக்கல, அதனால தான் இல்லை. அப்போ தர்மம்னு எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதை படிக்கணும். ஸோ சிம்பிளா பகவான் என்ன சொல்றாரோ நான் அதை அப்படியே கேட்கணும், அதுதான் தர்மம். அது பகவத்கீதை படிச்சா தெரியும். பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் போவாங்க, ஆனா சாஸ்திரம் படிக்க மாட்டாங்க.
அப்படின்னு அவங்க நம்பிக்கையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. கோமல ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. சும்மா ஏதோ கோயிலுக்கு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் பகவான் சொன்னபடிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா சொல்லப்போனால் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு மனுஷனாக இருந்தாலும் மிருகம் மாதிரி தான் வாழ்வாங்க. ஜஸ்ட் மேலோட்டமாக மனுஷனாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ மிருக வாழ்க்கை அது. ஸோ கிருஷ்ணா இந்த பகவத்கீதாவில் இந்த மிருத்யு சம்சார வர்த்மனி, மரணம், ஜனனம், ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி, கிருஷ்ணர் சொல்றார். வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே ஒரு மரணம் ஒரு பிரச்சனைங்கிறார், பிறப்பு ஒரு பிரச்சனைங்கிறாரு, முதுமை ஒரு பிரச்சனை தான், அப்புறம் டிசீஸ், நோய், இதுதான் மெயின் பிரச்சனைங்கிறார். இது பலரும் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம். மரணத்தை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. பொதுவாக பாருங்க, யாருமே மரணத்தை பற்றியில் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. கிருஷ்ணா பகவத்கீதையில் மரணத்தை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. காரணம், நம்ம சந்திக்கத்தான் போகிறோம், எல்லாரும் சந்திப்போம், நோ டவுட். அதெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா, அதெல்லாம் முடியாது. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மரணம்னா என்ன, மரண நேரத்தில் நம்ம உடம்புல என்னென்னலாம் நடக்கும், அதெல்லாமே இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது. சயின்ஸில் கிடையாது, சாஸ்திரத்தில் இருக்குது. மரண நேரத்தில் உள்ள என்ன நடக்கும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. குலசேகராழ்வார் பேசுகிறார். அவர் சொல்றார், கிருஷ்ணாத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவ விஷத்தே மானசராஜஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை விதௌ ஸ்மரணம் குட்டஸ்தே. இது வந்து குலசேகராழ்வார் சொல்றார், இப்போ என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, என் மனசு உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கு, இப்போவே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்பார். இப்போவே, ஏன்னா நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பிராண பிரயாண சமய, பிராணம் உயிர் போகிற சமயத்தில், ஏன்னா இயற்கையான மரணம், அந்த உயிர் போதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இயற்கையான மரணம் வரும் பொழுது குலசேகரார் சொல்கிறார், கபவாத பித்தை கண்டோ வரோதனா. நம்ம உடம்புல 3 முக்கியமான பொருட்கள் இருக்கு உடம்புல. கபம், வாத்தம், பித்தம் சொல்லுவாங்க. நீங்கள் ஆயுர்வேதம் ஆஸ்பத்திரி போனால் சொல்லுவாங்க. இந்த 3 பொருட்கள் உடம்புல இருக்கு. இதில் ஏதோ ஒரு பொருள் குறைஞ்சாலும் வியாதி வந்துடும். ஒரு பொருள் குறைஞ்சாலும் வியாதி வரும், ஜாஸ்தியானாலும் வியாதி வரும். ஆனால் இந்த 3 பொருள் மரண நேரத்தில் அதிகமாகிடுமாமா. 3மே அதிகமாகிடும். இது எல்லாருக்கும் நடக்கும். மரண நேரத்தில் பொதுவாக இந்த 3மே ஜாஸ்தி ஆகிடும். கப, வாத்தா, பித்தா. அதனால மூர்ச்சி விட முடியாது, பேச முடியாது, கேட்காது, அதெல்லாம் நடக்கும். ஸோ குலசேகரார் சொல்றார், இந்த 3 ஜாஸ்தி ஆகும், கண்டோ வரோதனா, கழுத்தை பிடிச்சிரும் அப்படிங்கிறார். அப்படியே சொல்றார், கண்டானா கழுத்தை, இதை பிடிச்சிருமே. ஸ்மரணம் குட்டஸ்தே, நான் எப்படி உங்களை நினைக்க முடியும்? நீங்களே உங்க நல்ல கழுத்து பிடிச்சிருங்க, உங்க பேரு உங்களால சொல்ல முடியாது, அம்மா எதுவும் சொல்ல முடியாது. கிருஷ்ணாங்க வார்த்தையில வராது, வராது. குலசேகராழ்வார் எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி அப்போ எழுதியிருக்கார். அவர் எழுதுறார். அந்த புஸ்தகம் பேர் முகுந்த மால ஸ்தோத்திரம்னு நம்மகிட்ட இருக்கு. அந்த புக் ரொம்ப அற்புதமான புஸ்தகம், முகுந்த மால ஸ்தோத்திரம், படிச்சு பாருங்க. அதில் இது எழுதுறார், மரணத்தை பற்றி அவர் எழுதுறார் குலசேகராழ்வார். கிருஷ்ணர் இங்கே பேசுகிறார். ஸோ இந்த மரணம்ங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரிப்பேர் ஆகணும். உடல் எப்படி விடணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரெடி ஆகும். ரெடி ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். எப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரெடி ஆகிறோமோ, மரணத்துக்கும் ரெடி ஆகணுமாமா. கிருஷ்ணர் சொல்றார், ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற. அபசகுனம் கிருஷ்ணர் பேசுறாருன்னா அது உண்மை, தெரிஞ்சுக்கணும். அவரே சீரியஸா பேசுறார், நிறைய பேசுறார். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் கூட கிருஷ்ணர் பேசுறார். அதுவும் கிருஷ்ணர் பேசுறார், என்ன நடக்கும் அப்படிங்கிறார். ஸோ இங்கேயும் சொல்றார், இந்த மரணத்திலையும் தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தர்மம் கடைப்பிடி. அஸ்ரத்தா, நம்பிக்கை போயிடுச்சு இந்த தர்மத்து மேல, பகவான் மேல, மாட்டிடுவ, மறுபடியும் பிறக்கணும் அர்ஜுனா.
நீங்கள் மறுபடியும் கஷ்டப்பட நினச்சி பாருங்க. இப்போ இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லாம் பெரியவங்க தான். உங்கள் பேர குழந்தைங்களும் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க, அவங்க சந்தோஷமாக போகிறாங்கள நீங்களே பாருங்கள். நீங்களும் போய் ஆகணும் மறுபடியும், எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. செத்து மறுபடியும் போகிறது நாம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும், எப்படி இருக்கும் பாருங்க. இது நடக்கும், நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா ஸ்கூலெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ. இதெல்லாம் உண்மை, பொய் சொல்லலை. மறுபடியும் நாமளும் இதெல்லாம் கஷ்டப்படணும், இதெல்லாம் கஷ்டப்படணும். ஸோ கிருஷ்ண சொல் மறுபடியும் கஷ்டம் வரும் யோசிங்கிறார். அப்போ இந்த மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்கிறார் கிருஷ்ணா. இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்கிறார். பகவத்கீதையில் பேசுறார். இதெல்லாம் உண்மை. ஸோ அப்போ இந்த உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அறிவு வேணும் கண்டிப்பாக. பகவத்கீதை படிக்கணும். ஆனால் பகவத்கீதை படித்தாலும் பகவான் நாம சொன்னால் மட்டும்தான் இந்த பகவத்கீதை உள்ளே ஏறும், இல்லை ஏறாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னா தான் இந்த பகவத்கீதை நமக்கு உள்ள போகும், இல்லை போகாது, இந்த அறிவு வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தில் மிருத்யு மரணத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் குழந்தைங்கலேருந்து எல்லாரும் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் மோஸ்ட்லி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, மற்றது சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. மரணம் சொல்லி தரணும். மரணம்ங்கிறது இந்த உடலுக்கு தான், ஆன்மாவுக்கு கிடையாது, சொல்லி தரணும். இப்போ நம்ம வீட்டிலே சில பெரியவங்க இல்லாமல் இருக்கலாம். அவங்க இல்லைன்னா நாம் பார்க்க முடியல தவிர அவங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணரே சொல்கிறார், அது உடல் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம துணி மாத்துற மாதிரி, நம்ம துணி மாத்துறதுனால நம்ம போயிட்டோம்னு கிடையாது. துணி மாத்திரம், அவ்வளோதான். பழசாது மாத்திரம். அது மாதிரி உடல் மாறும், ஆனால் ஆத்மா அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. இந்த அறிவெல்லாம் கொடுக்கணும். இந்த அறிவு இருந்தால் தான் தப்பு செய்ய மாட்டாங்க. இந்த அறிவெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. புத்தி இல்லாதவங்க எதோ பேசுவாங்க, இது பெரிய சயின்ஸ், இது சயின்ஸ். இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. இது கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணா தான் புரியும். ஸோ அப்போ இந்த ஆத்மான என்னன்னு சொல்லணும், மரணம் என்னன்னு சொல்லணும், விதி ஒன்று இருக்குன்னா இருக்கு, எஸ், இதெல்லாம் பொய் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவாளியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அறிவிந்தா கூட புரிஞ்சுக்கலாம், விதி இருக்குங்க. விதியெல்லாம் ஓரளவுக்கு அறிவிந்தா கூட போதும், ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. விதி ஒன்று இருந்தே ஆகணும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில விதிலிருந்து தப்பிக்கலாம் பேசுறாரு. விதிலையும் தப்பிக்கலாங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். கடைசியில சொல்றார், மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவம் சர்வ பாபேபியோ. சர்வா மொத்த விதிலிருந்து தப்பிக்கலாம் அர்ஜுனா, கிருஷ்ணர் சொல்றார், பல இடத்துல சொல்றார். ஸோ அப்போ கொஞ்சம் புத்தி இருந்தால் கூட இது ஏற்றுக்கணும். இந்த நம்பிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இது சொன்னபடி மூட நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் சயின்டிஃபிக் ஃபெய்த்னு கூட சொல்லலாம். இது விஞ்ஞானம். இது பகவத்கீதையெல்லாம் முழுக்க விஞ்ஞானம் தான், மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சரியான நபர்கிட்ட போய் கற்றுக்கிட்டா தான் இது புரியும். நாம்பள படித்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். நம்ம படிக்கணும், சரியான நபர்கிட்ட போய் கற்றுக்கணும். என்ன இது, ஏன் இப்படி சொல்கிறாங்க, போய் கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும். சொல்லப்போனால் பகவத்கீதா ஒரு லைஃப் மேன்யூவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஸ்கூலிங் காலேஜில் கைடுன்னு படிப்பாங்க, கைடு வாங்கி படிப்பாங்க. இது வாழ்க்கைக்கான கைடு. இது பகவத்கீதா. இந்த பகவத்கீதா படிக்கலைன்னா அவ்வளோதான், போச்சு. நமக்கு கைடிங் ஃபேக்டரே கிடையாது. எப்படி வாழ்க்கை கொண்டு போகணும் அதெல்லாம் புரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. பகவத்கீதை படிக்கலைன்னா வாழவே தெரியாது. இதுதான் உண்மை, வாழ தெரியாது. ஏன்னா இதில் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு எப்படி வாழணும்னு. இது படிக்காதனால அவங்க எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும்னு தெரியாது, தப்பாக போயிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கும் தெரியாது, தப்பாக போகிறன்னு கூட தெரியாது. புத்தி கெட்டு போயிடும்.
அதனால கிருஷ்ணா இங்க சொல்றார், அஸ்ரத்த தானா, இந்த நம்பிக்கை இல்லை இந்த தர்மத்து மேல, இந்த பக்தி மேல, முடிஞ்சது அப்படிங்கிறார். வார்னிங் கொடுக்கிறார். இந்த ஸ்லோகா வந்து ஒரு வார்னிங் ஸ்லோகா. ஸோ இது உண்மையிலே சீரியஸா எடுத்துக்கணும். இது வந்து இந்த பகவத்கீதா படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சிவபெருமான் சொல்றார், அவ்வளவுதான். அவர் அதாரிட்டி, சிவன் வந்து அதாரிட்டி. அவரு சொல்றாரு பகவத்கீதா படிக்கணும்னு ஸ்லோகமும் இருக்கு. அந்த ஸ்லோகம் பகவத்கீதால அறிமுகத்துல பிரபுபாத் எழுதியிருக்கார். சிவபெருமான் இந்த ஸ்லோகம் கொடுக்கிறாரு. அவரு சொல்றாரு பகவத்கீதை படிக்க சொல்லு. சிவபெருமான் சொல்றாரு. பல ஸ்லோகங்கள் இருக்கு. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திரேவா, ஏகோ மந்த்ரா தஸ்ய நாமானியானி, கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சிவபெருமான் சொல்றார், பார்வதிட்ட சொல்றார். இது வந்து பத்ம புராணம் அப்படிங்கிற புராணத்துல கீதா மகாத்மியம் அப்படிங்கிற இடத்துல வருது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரே ஒரு கடவுள் கிருஷ்ணா, ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை, ஒரே ஒரு மந்திரம் கிருஷ்ணரோட நாமம், ஒரே ஒரு வேலை அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய், முடிச்சிட்டார். சிவபெருமான் அப்படிதான் பேசியிருக்காரு. அந்த ஸ்லோகம் இருக்கு, அறிமுகம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகம் வரும். அப்புறம் அதே சிவபெருமான் ஒன்னொன்னு சொல்றார், கிருஷ்ணர் சொல்றது அவரும் சொல்றார். கீதா தியானசீலஸ்ய பிராணயாம பரிஷச்ச நைவிஷண்டிஹி பாபானி பூர்வ ஜென்ம கிருதானிச்ச. அப்படின்னா யாரு பகவத்கீதை படிக்கிறாங்களோ பூர்வ ஜென்ம பண்ண பாவம் கூட அண்டாதுன்னு சிவபெருமான் சொல்றார். சிவபெருமான் சொல்றாருன்னா நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கணும். அது உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. அது பண்ணா அது ஒரு பைத்தியக்காரன் தான், தேவையில்லை. அவர் சொல்றார் படின்னா படிக்கணும். சிவபெருமான் சொல்றார். அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் சொல்றார், மல நிர்மோச்சனம் பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மல நாசனம். உடம்பு சுத்தம் பண்றதுக்கு ஜலஸ்நானம், தண்ணி ஊத்தி நம்ம ஸ்நானம் பண்றோம், குளிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிற கலங்கங்களிலிருந்து தப்பிக்கணும்னா பகவத்கீதைங்கிறதுல குளிச்சிரு அப்படின்னு படிங்கிறார். இதுவும் சிவபெருமான் சொல்றார். இது எல்லாமே அறிமுகத்தில் இருக்கு ஸ்லோகம். சொல்றாருன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்க வாழ்க்கையில எது படிக்கலினாலும் தப்பு இல்லை. கம்ப்யூட்டர் படிக்கலையா, தப்பு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. மொபைல் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல, ஒன்றும் தப்பு இல்லை. பணம் சம்பாதிக்க முடியலைங்க, தப்பே இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. பகவத்கீதை படிக்கலைன்னா தப்பு தான். இது தெரியலன்னா தப்பு தான். மற்றது தெரியலன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பகவத்கீதை தெரியலனா தப்பு தான். அவன் வாழ்க்கையில் தப்பாக தான் போவாங்க, தப்பான விஷயங்களும் நடக்கும். இது வந்து மேண்டேட்டரினா கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆப்ஷன்னா விருப்பமா. ஸோ உதாரணத்துக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஆனால் பகவத்கீதை கண்டிப்பாக படித்தா ஆப்ஷனே கிடையாது, இது மஸ்ட். இது ஸோ சிவபெருமான்லாம் சொல்றாங்கன்னா நம்ம கேட்கணும். அதனால பகவத்கீதை ஒரு வேலை இல்லைன்னா தயவு செய்து இன்னைக்கே வாங்கி படிங்க, இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப நல்லது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பகவத்கீதையும் படிக்கணும், கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லணும்னு கூட சிவபெருமான் சொல்றார். மேபி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டீங்கன்னா அதுலேயும் வரும், ஸ்ரீராம ராம ரமேதி ரமே ராம மனோரம், அதுலேயும் வரும். சிவபெருமான் சொல் ராமான்னு சொல்லு அப்படிங்கிறார். அவரும் சொல்றார், அவரும் சொல்லுவாரு, சொல்லுங்க எல்லாம். ஸோ ஹரே கிருஷ்ணா கண்டிப்பா சொல்லணும், பகவத்கீதை கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அவங்களே பார்ப்பாங்க, அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் வழி தவிர, இதை தவிர இன்னொரு வழி கிடையாது வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு. வேற வழி இல்லை. யாராவது இருக்குன்னு சொன்னால் உங்களை ஏமாத்துறாங்க. ஒரு 5000 ரூபாய் பணம் கட்டு எல்லா பிரச்சனையும் போயிடும்னா உங்கள்ட்ட பணம் அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். 5000 ரூபாய் போயிடுச்சு, ஒரு சேஞ்சும் இருக்காது. சொல்லப்போனால் யாருக்கும் காசும் கொடுக்க தேவையில்லை.
நீங்கள் பகவத்கீதா வாங்கி வீட்டில் உட்காந்து சிம்பிளாக ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு பகவத்கீதா படிங்க. புரியலன்னா இங்கே வந்து கேட்கலாம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, சொல்லி கொடுப்பாங்க. பணமெல்லாம் ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை, படித்து கடைபிடிச்சாலே போதும். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள்? ஏதாவது இருக்குங்களா கேள்வி? எஸ், அந்த நேரத்தில் சொல்ல முடியாதனால இப்பவே எல்லாம் சொல்லிக்கணும். எஸ், இப்பவே சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், அவர் வந்து ஞாபகம் அந்த நினைச்சுக்கோன்னு சொல்லி ஞாபக சக்தி கொடுப்பாராம். பகவத்கீதையில் இருக்கு. ஏன்னா அப்போ நம்மளால நினைக்க முடியாது. ஏன் உலகத்துல யாராலையும் நினைக்க முடியாது. கிருஷ்ணா வந்து தான் ஞாபகப்படுத்துவாராம். உடல் விட போற என்னை நினைச்சுக்கோன்னு சொல்லி ஞாபக சக்தி கொடுப்பார். இது பகவத்கீதையில் அவரே சொல்றார். மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் சா அப்படின்னு சொல்றார். யாராலும் நினைக்க முடியாது, அவங்க சக்தியில் நினைக்க முடியாது. பகவான் வந்து ஞாபகப்படுத்துவார். மேபி நீங்களும் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன் பர்சனலா. ஓரளவுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்காங்க, போயிடுவாங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க, காதில் விழுகிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நினச்சிக்கோ. இதெல்லாம் பகவானோட ஏற்பாடு தான். இதெல்லாம் பகவான் ஏற்பாடு, சும்மாலாம் கிடையாது. இல்லைன்னா அது நடக்காது, அந்த ஆத்மாவுக்கு அது நடக்காது. யாரா 4 பேர் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறாங்க, பகவத்கீதா படிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்கன்னா அது நல்ல பகவான் பண்ண ஏற்பாடு. அது அவங்க சொல்கிறது காதுக்குள்ளே போகும், கண்டிப்பாக போகும். அதெல்லாம் உண்மை. மேபி அவங்களால பேச முடியாது, ஏன்னா இது உண்மை. மரண நேரம் அந்த டைம் வந்துடுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற காது தவிர மற்ற எல்லா ஆர்கனும் ஷட் டவுன் ஆகும். உடம்புல கடைசியா ஷட் டவுன் ஆகுறது காது தான். மற்றதெல்லாம் முன்னாடியே ஷட் டவுன் ஆகிடும். கண்ணு, வாய் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடும். காது தான் கடைசியில் ஷட் டவுன் ஆகும். அதனால தான் வந்து நாமா சொல்லுவாங்க, இந்த மந்திரமெல்லாம் சொல்லுவாங்க, பகவத்கீதை படிப்பாங்க, ஏன்னா அது உள்ளே போகும். ஸோ நமக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னா இப்போவே நல்லா சொல்லிக்கணும், நல்லா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை யாரும் இல்லைனாலும் பகவான் வந்து ஞாபகப்படுத்திடுவார். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து சாண்டிங் பண்ணுவாங்க, அது நல்லது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முதல் நிலை பக்தர் பிரபுபா அது ரொம்ப அழகா எழுதியிருக்கார். அவங்க வந்து சாஸ்திரம் வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு. கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் எடுத்து கொடுத்துருவாங்க, கடைபிடிப்பாங்க. அதுதான் முதல் நிலை. அவங்க வந்து பாதை தவறி போகவே மாட்டாங்க. அதெல்லாம் முதல் நிலை. 2வது நிலை எழுதியிருக்கார், அவங்களும் பாதை தவறி போக மாட்டாங்க. ஆனால் சாஸ்திரத்து மேல் நம்பிக்கை இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் கேள்வி கேட்டால் தெரியாது, ஆனால் இது உண்மைன்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்களும் பாதை தவறி போக மாட்டாங்க. 3வது தான் பாதை தவறிடுவோம். அவங்களுக்கு சாஸ்திரத்து மேல் நம்பிக்கை பெருசாக இருக்காது, தெரியும் தெரியாது, தப்பாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ஸோ வேற ஏதாவது கேள்வி? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காது கவல் நிறைய கேட்கும், அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, அதனால கண்ணில் தண்ணி வரும். இதெல்லாம் உண்மை, பல பேருக்கு நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நம்ம உடல் நல்லா இருக்கும் பொழுதே
பகவத்கீதை நல்லா படிக்கணும், இது கடைப்பிடிக்கணும், நல்லா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கடைசி காலத்தில் இதை நினச்சி வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மை. அது வரக்கூடாதுன்னு இப்போவே நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஸ்லோகா சம்பந்தப்பட்டது? பகவத்கீதை பிரகாரம் காது வழியா போதோ எந்த வழியா போதோ அது ரெண்டாவது. கிருஷ்ணரை நினைக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பகவான் நினைச்சு உயிர் போறது தான் இருக்கிறது பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது கபாலம் வழியா போறது இருக்கு, இல்லைன்னு கிடையாது, அதெல்லாம் இருக்கு. பட் அது ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கடினம். இது கலியுகம். பெஸ்ட் நாமா சொன்னோம்னா அந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணோட நாமத்தை நினைச்சிருவோம். கபால வழியா போகணும்னா அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும். அஷ்டாங்க யோகாவெல்லாம் பண்ணும். அஷ்டாங்க யோகாலாம் இந்த யுகத்துல பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. யாராவது பண்ண முடியும்னு அவங்க ஏமாத்துறாங்க. யாராவது முடியும்னு சொன்னா அவங்க ஏமாத்துறாங்க. அர்ஜுனர் முடியாதுங்கிறார். பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு. அர்ஜுனர் சொல்றாரு இது முடியாதுங்கிறார். அர்ஜுனர் முடியாதுன்னு சொல்றது இப்ப யாராவது முடியும்னு சொல்லுவாங்களா? இவன் அர்ஜுனனுக்கு மேல பெரிய ஆளா இவங்க? அது முடியாது. அதனால நாமத்தை கொடுத்துட்டாங்க. நாமா சொல்லிக்கணும். நாமா சொல்லும் போது அது எந்த வழியா போனாலும் பிரச்சனை இல்லை. அது கபால வழியா போனாலும் சரி, கண்ணு வழியா போனாலும், வாய் வழியா போனாலும் ஓகே, பெரிய விஷயம் தான். அவரை நினைக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது கேட்டாங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय.